வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 1 டே 3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்மப்பில் சாண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சாண்ட் இருக்குது. டிஸ்பிளே த சாண்ட் இன் த கிளாஸ் ரூம் வால். ஸோ அந்த சாண்ட்டை வந்து கிளாஸ் ரூம் வாலில் நம்ம டிஸ்பிளே பண்ணிடணும். தென் சே த சாண்ட் வித் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த சாண்ட்டை வந்து நம்ம சரியான அந்த ஆக்ஷனோட வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் the chant after you and later make them say it with you. So first students வந்து நம்ம ஆக்ஷனை கவனிக்க சொல்லணும். அடுத்து நம்மளோட சேர்ந்து அவங்கள வந்து சொல்லணும். ஸோ நம்ம சொல்லிட்டு அப்புறம் நம்ம கூட சேர்ந்தே சொல்லணும். ப்ராக்டிஸ் த சாண்ட் a few times. ஸோ கொஞ்சம் தடவை இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. The chant is here. I can say the words, I can say the words, tap and can and mat. I can say the words, I can say the words, pin and hit and fig. I can say the words, I can say the words, ten and jet and leg. I can say the words, I can say the words, cot and fox and mop. I can say the words, I can say the words, pup and mug and bus. Can you say these words? Can you say these words? Yes, we can. You and I and all of us can say these words. So, இந்த சாண்ட்டை நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த சாண்ட்டுக்கு அந்த 3 words like cake, make, bake கொடுத்துருக்காங்க. Then ride, சைடு ஹைடு கொடுத்துருக்காங்க. தென் கிரீட் மீட் சீட் கொடுத்துருக்காங்க. ரோட் டோட் லோட் கொடுத்துருக்காங்க. க்யூட் மியூல் மியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி அந்த இதை சொல்லி இந்த வேர்ட்ஸையும் நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரிவைசிங் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். ஸோ லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸையும் சைட் வேர்ட்ஸையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன மெட்டீரியல் கேட்டிருக்காங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ். இங்கேயும் சென்டென்ஸ் எழுதின ஸ்ட்ரிப்ஸ் வேணும். we can read the name of the activity is we can read make students sit in a large circle. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பெரிய வட்டத்தில் உட்கார வைக்கணும். give a sentence strip to each student and ask him or her to read aloud the sentence. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்து அதை அவங்கள வந்து ரீட் பண்ண சொல்லணும் சத்தமாக. let the class repeat after each student. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு சொல்லும் போதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை திரும்ப சொல்லணும். யூஸ் சென்டென்சஸ் லைக் நம்ம எழுதியிருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் என்னென்னவா இருக்கணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ லைக் டு ஈட் அ எல்லோ பனானா. ஐ ஹாவ் அ ஸ்மால் கேட். ஐ லிவ் இன் அ பிக் ஹவுஸ். தெர் இஸ் அ பிக் ட்ரீ இன் த கார்டன். ஐ ப்ளே வித் மை பெட். ஸோ இந்த சென்டென்சஸ் தான் நம்ம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பில் எழுதி வச்சுருப்போம். ஃபைனலி ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் கிவன் ப்ளோ. கடைசியாக கீழே இருக்க கேள்வியை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலி டு ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் கான்வர்சேஷன் யூஸிங் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறது வந்து இண்டிவிஜுவலாக கேட்கணும் பசங்கக்கிட்ட. எதுக்கு அப்படின்னா அவங்களோட கான்வர்சேஷனை அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேள்வி கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பில். வாட் டு யூ லைக் டு ஈட்? உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? வேர் டு யூ லிவ்? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் கார்டன்? உங்கள் கார்டனில் என்ன வச்சுருக்கீங்க? வித் ஹூம் டு யூ ப்ளே? நீங்கள் யார் கூட விளையாடுறீங்க? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கக்குள்ள அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை ரீட் பண்ணி கிட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. தென் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி சென்டென்சஸ் யூஸிங் சிவிசி வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டியில் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து குட்டி குட்டி குரூப்பாக பிரித்து சிவிசி வேர்ட்ஸை வச்சு சைட் வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ இங்கே லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டினா ஹோல் கிளாஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டினா அவங்க வந்து குரூப்பாக பிரிஞ்சு செய்வாங்க. இங்கே மெட்டீரியல்ஸ் நீடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் 5 செட்ஸ் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸ் ஃபார் ஈச் சென்டென்ஸ். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு 5 வார்த்தை இருக்கும். ப்ளஸ் ஒரு சென்டென்ஸ்க்கும் ஒரு பிக்சர் கார்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் லெட் அஸ் பில்ட் இட். ஸோ நாம் இப்போ உருவாக்க போகிறோம். ரைட் த வேர்ட்ஸ் ஹாட் ran big there to get a bun hen of a sentence.
randomly at the top of the blackboard and ask students to read them. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போர்டில் ரேண்டமாக எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதை ரீட் பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நவ் டிஸ்பிளே த பிக்சர் கார்டு ஆன் த blackboard and say, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிக்சர் கார்டை blackboardல ஒட்டிட்டு சொல்லணும். நவ் let us build a sentence for the picture. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிக்சருக்கு ஒரு சென்டென்ஸ் பில்டு பண்ண போகிறோம், ஒரு சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃப்ரேம் அ கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிக்சருக்குரிய சரியான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். The big hen ran to get a hot bun. Read it aloud and let students repeat. ஸோ இதை வந்து நல்லா சத்தமாக சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணும் எழுத்தும் ஸ்டார்ட் பண்ண இயரில் இது இருந்தது, நெக்ஸ்ட் இயரில் இருந்தது. ஐ திங்க் 4th and 5thலையும் இனிஷியேட்டடாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி இருந்தது. ஸோ என்னோடய பசங்க 1 to 3rd இதை செஞ்சுருப்பாங்க, 4th 5th இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதுதான் மற்ற அடுத்த ஆக்டிவிட்டிக்கு கொடுக்க போகிற சென்டென்சஸ், அதோட வேர்ட்ஸ் இங்கே இருக்குது. த கேட் ஹேஸ் அ கேப் அண்ட் அ கேன். This fig is on the big tin. The red hen is in the net. The dog and the fox sit on the log. The cup and the pup run to the head. ஸோ இதுதான் அந்த சென்டென்சஸ். அந்த வேர்ட் கார்ட்ஸை நம்ம எடுத்து அந்த ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்குது, எல்ஓ இல்லை இதில். ஓகே, அடுத்து 4th day இருக்குது, நாம் வந்து இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.